திருவண்ணாமலையிலேருந்து ஒரு உறவுனா. திருவண்ணாமலையில் மலை சரிவு ஏற்பட்டு நிறைய உறவுகள் வீடு இழந்து அவருடைய உறவுகளை இழந்து தவிக்கிறாங்க. அவங்களுடைய வழிகளை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதுக்காக நானும் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு பெரிய கோட்டுக்கு பக்கத்தில் சின்ன கோடு இருந்தால் அந்த பெரிய கோடு தான் எல்லா கண்ணுக்கும் தெரியுன்ற மாதிரி திருவண்ணாமலையிலே நிறைய இடத்துல இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய பாதிப்பு தான், அது மறுக்கவே முடியாது. இருந்தாலும் எங்களுடைய ஏரியாலையும் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கே, நாங்களும் இவ்வளோ அல்லலுக்கு ஆள்பட்டு இருக்கோமே, ஆனால் நம்மளுடைய ஏரியாவை எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் விசிட் பண்ணலையா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. சரி, நியூஸ் சேனல்ஸாவது ஏதாவது கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் கவர் ஆன மாதிரி தெரியல, எக்ஸப்ட் ஒரு சில ஃபேஸ்புக் சேனல்ஸை தவிர. திருவண்ணாமலை ராதாபாய் நகர்லேருந்து உங்களில் ஒருத்தன் தான் நான் பேசுகிறேன். மாலை 4:30 இருக்கும். ஒரு சாதாரண மழை, மழையினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய மழை வெள்ளத்தை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோன்னு தான் சொல்லணும். அந்த ரசனை கூடிய விரைவில் நமக்கு உயிருக்கே ஆபத்தாக வரப்போகுது அப்படின்றது உண்மையிலே அந்த நேரத்தில் தெரியாது. விடாமல் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போதே ரெட் அலர்ட்டு இந்தமாரி அலர்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தும் மற்ற மக்களை மாதிரி நாங்களும் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கல இந்த விஷயத்தை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஒரு 6 மணி அளவில் இடுப்பளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. தண்ணியோட அளவு அதிகமாகும் போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு காரை சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்னு எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்து அப்படியே எங்களுடைய ரோட்டில் விட்டுறோம். எங்கள் ரோட்டில் கார் விட்டுட்டால் சேஃப் ஆகிடும், அதுதான் அப்போதைக்கு மைண்ட் செட். எல்லாமே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் அனுபவிச்சேன்னு நினைக்கிறேன். கார் இப்போ சேஃப்டி பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே காரை சேஃப்டி பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளே இடுப்பளவு இருந்த தண்ணி நெஞ்ச அளவுக்கு மாறிடுச்சு. வீடு தண்ணிக்குள்ளே போயிடுமோ, என்ன ஆக போகுது அடுத்தது அப்படின்னு தெரியாதப்போ வீட்டில் ஒரு 6 குழந்தைங்க இருக்காங்க. 2 வயசுலேருந்து 4 வயசு, 6 வயசு, 8 வயசுன்னு ஒரு 6 குழந்தைங்க இருக்காங்க. பெரியவங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு 4 லேடிஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம வெளியே எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். குழந்தைங்கள முதல்ல அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அந்த தண்ணியில் கடைசியாக வந்தப்போ அந்த ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வரும்போது வீட்டை விட்டும் வர முடியாமல் உயிரையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு அங்கேருந்து வந்த அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, உண்மையிலே அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி இதை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது யாரும் அனுபவிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம படித்து வாங்கின சர்டிஃபிகேட்லேருந்து நம்மளுடைய வீட்டு பத்திரத்துலேருந்து டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்மளால் எவ்வளோ யோசித்து பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களை பாதுகாத்துட்டோம். அதில் எவ்வளோ மிஸ் பண்ணோம், எவ்வளோ போயிட போகுது தண்ணிக்குள்ளேன்னு தெரியாமல் அந்த இரவு கழிச்சோம் இல்லையா, அது ரொம்ப கொடுமையானது. கடவுள் புண்ணியத்தில் ஒரு வழியாக ஏரி கரையோரமாக வந்த தண்ணியின் அழுத்தம் காரணமாகவும் தெரியல, எங்கள் ஏரியாவில் இருந்து பூந்த தண்ணியின் அழுத்தம் காரணமாகவும் தெரியல, அங்கே ஒரு ஏரிக்கும் ராதாபாய் நகருக்கும் நடுவில் இருந்த ஒரு தடுப்பு சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த தடுப்பு சுவரின் வழியே தண்ணி முழுசாக ராதாபாய் நகர்லேருந்து வெளியேறி அன்றைக்கி காலையிலேயே தண்ணி வடிய ஆரம்பிச்சிடுச்சு. தௌஹீத் ஜமாத்திலேருந்து ஜமாத் சார்பாக ஒரு 10-20 வாலண்டியர்ஸை பார்த்தேன். அவங்க தான் கொண்டு வந்து தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க, வாட்டர் கேன், பிஸ்கட், அவங்களால என்ன முடியுமோ அந்த உதவிகளை பண்ணாங்க. ஓரளவுக்கு இயற்கை எங்களை சோதிக்காமல் அன்றைக்கி நைட்டோட விடியல் காலை பொழுது வந்த மாதிரி எங்களுக்கு அந்த தண்ணியும் குறைஞ்சி மறுநாள் எங்களுக்கு ஃப்ரீயாக்கி விட்டுச்சு. இதுதான் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டில் ஏதாவது ரெட் அலர்ட் கொடுத்தாலோ, வெள்ள அபாயம் எச்சரிக்கை கொடுத்தாலோ, வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அப்போ கண்டிப்பாக மழை வராது, மழை வரும்னு சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக மழை வராது, இந்த மாதிரி ஒரு தவறான புரிதலோடு இல்லாமல் திருவண்ணாமலையில் இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மழை வெள்ளம் இப்படியும் நடந்திருக்கு அப்படின்னா இது நாளைக்கு உங்களுடைய ஊர்லேயும் நடக்கலாம். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே ரெட் அலர்ட் கொடுத்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க. இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.